சூரியனுடைய பிரில்லியன்ஸே நான் இதுதான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடையாளம் பயங்கரமாக இருக்கக்கூடிய இல்லை தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மனிதர்களை டக்குன்னு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இல்லை அவர் போய் பக்கத்தில் நின்றுறாரு. அண்ணா நான் தானே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நிலை. ஏன்னா அவருடைய அறிமுகமே வெற்றிமாறனை கொண்டு நடந்ததுங்கிறது வந்துட்டு அவருக்கு அதை விட ஒரு சிறந்த அறிமுகம் எந்த நடிகனுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து, அதுவும் ஒரு காமெடி நடிகரை கூப்பிட்டு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து விஜய் சேதுபதியோட இருக்கிற மாதிரியான ஒரு நிலையிலையும் ராஜா சாருடைய மியூசிக்லேயும் ஒரு வேலை வாங்குறாரு அப்படின்னா அது கனவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அது கனவு. அந்த கனவு வந்துட்டு நடக்குது அப்படின்னும் போது அப்போது சூரிய வந்துட்டு ஒரு நடிகனாக அடையாளப்படுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் ஒர்க் பண்ண ஆட்கள் அப்படி. அதை தாண்டி வந்துட்டு துரை செந்தில்குமாரில் அந்த கருடன் படமும் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சசிகுமாரோட இருந்ததாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சூரிய நீங்கள் மறக்கவே முடியாதுங்கிற அந்த ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த படத்தில் கூட நீங்கள் டக்குன்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா விலங்கு படம் எடுத்தவர் இந்த படத்தை எடுத்து உங்களுக்கு டக்குன்னு அது மைண்டில் வந்துடும் இல்லையா. அவர் இதை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை நோட் பண்ணி இப்படி ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திறமையான மனிதரோட நாம் அசோசியேட் ஆகணும் அப்படின்னு சூரி தெளிவாக இருக்கார். சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வளர்த்து விடணும். நாம் கூட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ரெஃபரன்ஸில் இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்களுடைய ரெஃபரன்ஸில் இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு பெரிய அடையாளம் இல்லை, இவங்களுக்கு அடையாளமே சந்தானம் தான். அப்போது நான் வந்துட்டு இவங்களை இப்படி பயன்படுத்தி இவங்களை வளர்த்தி விடுறேன் அப்படிங்கிறது அவருடைய மென்டாலிட்டியாக இருக்குது.